எதுவுமே நடக்காத போதும் நான் அவரை நம்புகிறதுக்கு பேரு தாங்க விசுவாசம். அப்படி உள்ளவங்களுக்கு தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை இயேசுவால் செய்ய முடியும். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 27 அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கிறேன். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்னன்னா, அவர்கள் கைவிட்டாலும் அவர் கைவிட மாட்டார் என்று பேச விரும்புகிறேன். தாவீது சொல்றாரு, தகப்பன் என்னை கைவிட்டாலும் தாய் என்னை கைவிட்டாலும் அவர் என்னை கைவிட மாட்டார்னு. எவ்வளவு வலி நிறைந்த வார்த்தைகள், எவ்வளவு ஆறுதலை தருகிற வார்த்தைகள். தாவீது இதை சொல்லுகிறதற்கு ஒரு காரணம் உண்டு. தாவீதுக்கு அப்பா இருந்தது உண்மை, அம்மா இருந்தது உண்மை, கூட பிறந்தவர்கள் இருந்தது உண்மை. தாவீதோடைய குடும்பம் ஒரு சர்ச்சே நடத்துகிற அளவுக்கு பெருசு. ஆனால் தாவீது எல்லாரும் இருந்தும் யாரும் இல்லாத அனாதையை போல தான் தாவீது இருந்தார். அப்பா அவரை மறந்துட்டாரு, அம்மாவை பற்றி ஒன்றும் சொல்லலை. ஆனால் அவங்க எல்லாரும் தாவீதை கைவிட்ட போதும் கூட பிறந்தவங்க எல்லாம் அவனை ரிஜெக்ட் பண்ணின போதும் கர்த்தர் அவனை கைவிடவே இல்லை. யோசேப்பை சகோதரர்கள் பகைத்தார்கள், அப்பா பயங்கரமாக கடிந்து கொண்டாராம். சில நேரத்தில் உங்கள் அப்பாவுக்கே உன்னை பிடிக்காம இருக்கலாம், உங்கள் அம்மாவுக்கே உன்னை பிடிக்காம இருக்கலாம். ஒருவேளை சில தாயார்கள் சொல்லுவாங்க, உன்னை நான் பெற்றதுக்கு 2 வாழை மரத்தை வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். சில அப்பாவெல்லாம் சொல்லுவாங்க, நீ ஏன் இன்னும் உயிரோடு இருக்க, நீ செத்தாதான் நிம்மதி. இப்படியெல்லாம் சொல்லுவாங்களா பிரதர்னு சொல்கிறாங்களே. ஆனால் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், நீ யார் உன்னை கைவிடுற சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் உன்னை கைவிடவே மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார். ஒருவேளை கைவிடப்படக்கூடிய சூழ்நிலைக்கு நேராக நீ தள்ளி இருக்கலாம், கை பிடிச்சு கொடுத்த உன் கணவர் உன் கையை விட்டுருக்கலாம், உன் மனைவி உன்னை விட்டுட்டு கை விட்டுட்டு போயிருக்கலாம், உன் பிள்ளைங்க கடைசி காலத்தில் இவ எனக்கு தொந்தரவா வேதனையா இருக்கிறேன்னு கைவிட்டிருக்கலாம், நீ நம்பி இருந்த நிறைய உறவுகள் உன்னை கைவிட்டிருக்கலாம். ஆனால் உன்னை பார்த்து இன்னைக்கு பிரதர் சொல்கிறேன், அவர் உன்னை கைவிடவே மாட்டார். நிறைய முறை பாசத்துக்காக ஏங்குகிறவன் நான். யாராவது அன்பா பேசியிருக்க மாட்டாங்களா, யாராவது என்ன வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போக மாட்டாங்களா, நல்லா ஏங்கின நாட்கள் உண்டு. ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் இதே மாதிரி நிலைமையில் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் மன அழுத்தத்திலிருந்து, உங்கள் போராட்டத்திலிருந்து, உங்கள் பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வர உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், அவர் உங்களை கைவிடவே மாட்டார், உங்களை அவர் கைவிடவே மாட்டார், உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நம்ம ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி.
நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறேன். எல்லா விதமான தடையையும் ஆண்டவர் மாற பண்ணி பெரிய அற்புதத்தை செய்யும். உம்முடைய வல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.